මේ පාස්කු ප්‍රහාරයේ පිටිපස්සේ ඉන්න කණ්ඩායම් 2005 සිටම මේ ශ්‍රී ලංකාව තුළ ක්‍රියාවෙන් හිටියා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019ஆம் ஆண்டிலே நடந்திருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய குழுக்கள் 2005ஆம் ஆண்டு முதல் இந்த நாட்டிலே செயற்பட்டு வந்துள்ளன. இது தொடர்பில் அடிக்கடி கூறியிருந்தாலும் இதன் பாரதூர தன்மை தொடர்பிலே புரிந்து கொள்ளாது இருக்கின்றன. எவ்வாறாயினும் தற்போது 2014ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம் ஒன்று தொடர்பிலே மீண்டும் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் புலனாய்வுத் துறையுடன் சம்பந்தப்பட்ட 3 இனங்களையும் சேர்த்து புலனாய்வு குழு அதிகாரிகளின் குழு ஒன்றை இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளன. 2004ஆம் ஆண்டின் ஈமானின் நெஞ்சங்கள் என்ற அமைப்பொன்று அமைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாய் சாமி மொஹதீன் கலீல் ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. கலீல் என்ற நபர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை வழக்கிலே சிறைக்கு சென்று விடுதலையானவர். 2009ஆம் ஆண்டில் திருகோணமலையில் 6 வயது வருஷா என்ற சிறுமி பெற்றோருடன் கப்பம் கோரி கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பிலே தமிழ் மக்கள் விடுதலை புலி அமைப்பின் திருகோணமலைக்கு பொறுப்பான மேவின் என்பவர் கைது செய்யப்பட்டார். ஜனார்த்தனர், நிஷாந்தன், ரெஜினால்ட் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பின்னர் போலீசாரின் பொறுப்பில் இருந்த போதே உயிரிழந்துள்ளனர். இதேவேளை 8 வயது சிறுமி ஒருவர் கப்பம் கோரி 2009ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த சம்பவம் தொடர்பிலே 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் அவர்கள் 4வரும் அரச படையினரால் கொலை செய்யப்பட்டனர். புலனாய்வு பிரிவின் குழுவினர் தமது நோக்கங்களுக்காக கப்பம் பெறும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதுடன் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களையும் கொல்லும் செயற்பாட்டிலே ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு பலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். இந்த சம்பவங்களுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையிலே என்ன தொடர்பு என்று நினைக்கலாம். ஆனால் 2008ஆம் ஆண்டில் கிழக்கு மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் திட்டமிட்டு கிழக்கிலே ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அவ்வாறாக பரிசோதிக்கப்பட்ட விடயங்களை பின்னர் நாடு முழுவதும் நடத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பல்வேறு தகவல்களும் வெளியாகின. பிள்ளையான் உள்ளே இருந்தால் அவர் பலவற்றை கூறலாம் என்பதனால் அவரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளன. ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கிலே பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்துள்ளார். மரண பரிசோதனைக்கு இடமளிக்காது அவரின் உடலையும் எரித்துள்ளனர். அதனால் 2005ஆம் ஆண்டு முதல் ஈஸ்டர் தாக்குதல் வரை இடம்பெற்ற கொலை சம்பவங்களுக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது. அதனால் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த கட்சியின் தலைவரை கைது செய்து விசாரணை நடத்தினால் இது தொடர்பான அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம். எனவே மட்டக்களப்பு மாவட்ட வாக்குகளையும் பார்க்காமல் ஜனாதிபதி அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றார். මේ ට්‍රිපලි ප්ලටූන් එක්ක සම්බන්ධ පුද්ගලයෙක්. මෙයා මේ ජෝසප් පරාසිංහම්ගේ ඝාතනයට සම්බන්ධලා හිටපු පුද්ගලයෙක්. දැන් මෙයාත් මේ වෙනකොට 2005 මේ හිරේ 2005 මිනිමැරුමට හිරේ ගිහිල්ලා 2020 ගෝඨාභය රජය ආවන් පස්සේ මෙයාත් දැන් නිදොස් කොට නිදහස් වෙලා තියෙනවා. දැන් මේ බුද්ධ්‍යංශය සම්බන්ධ නිලධාරීන්ගේ ක්‍රියාකල මේක සිදුුනේ කෙසේද කියලා කිව්වොත් එහෙම බුද්ධ්‍යංශයට අවශ්‍ය මිනිමැරුම් දෙකක් තුනක් කරගෙන යන්න මේගොල්ලන් කරන මේ ට්‍රිපලි ප්ලටූන් එකට සම්බන්ධ කට්ටිය කරන අනිත් මිනිමැරුම් ගැන හොයලා බලන්නේ නැහැ. දැන් අපි මේක ගැන උදාහරණයක් වශයෙන් ගත්තොත් මම දිගින් දිගටම වෙච්ච ඝාතන 100ක් විතර සිදුනාට මට හැම එකක්ම කියන්න වෙලාවක් නැති නිසා මම යම් කිසි ඝාතන පිළිබඳව කියන්නම්. 2006 ජනවාරි මාසේ 31 වෙනිදා වවුනියාවට මඩකලපුවේ ඉඳන් TRO කියන සංවිධානයේ ගියපු කණ්ඩායමක්